பிரியமானவர்களே, கடவுள் சொல்றாரு, நீங்க அமர்ந்திருந்து, அதாவது என் மேல நம்பிக்கையா இருந்து சும்மா உட்கார்ந்து பாருங்க நான் ஆடுற ஆட்டத்தை அப்படின்னு சொல்றதுதான் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்க அமர்ந்திருங்க அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது 46வது சங்கீதம் 10வது வசனத்திலே, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அதாவது அமங் ஜாதிகளுக்குள்ள சொல்லும்போது அமங் நேஷன்ஸ், பூமியிலேன்னு சொல்லும்போது அமங் தி எர்த், எல்லா உலகத்துல நான் உயர்ந்திருப்பேன்றத நீங்க எப்ப புரிந்து கொள்வீங்கன்னா, நீங்க அங்க இங்க ஓடி அலைச்சலோட கூட அலக்கழிப்போடு கூட வாழ்க்கைய ஓடாதீங்க. நீங்க அமர்ந்திருங்க. Be still and know that I am God. அதாவது ஸ்டில்னா அமர்ந்திருங்கன்னா சும்மா அப்படியே அமர்ந்திருக்கிறது இல்லை, பிசிக்கலா மாத்திரம் இல்லை, ஸ்பிரிச்சுவலா கூட, ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட ரொம்ப மன நொந்து போய் இது நடக்குமோ அது நடக்குமோ இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ எதையும் குறிச்சு கவலைப்படாதீங்க. இன்றைக்கு வரைக்கும் கடவுள் உங்களை வழி நடத்தினவரு வழி நடத்தாம இருப்பாரா இனிமேல்? பிரியமானவர்களே, கடவுள் சொல்றாரு, நீங்க அமர்ந்திருந்து, அதாவது என் மேல நம்பிக்கையா இருந்து சும்மா உட்கார்ந்து இருந்து பாருங்க நான் ஆடுற ஆட்டத்தை அப்படின்னு சொல்றதுதான் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Know that I am God. நான் தான் உங்களை சிருஷ்டித்தேன். நீங்க நினைச்சா இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க, நீங்க நினைச்சா இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கீங்க. எதுவுமே நீங்க நினைச்சு நடக்கிறது இல்ல. கடவுள் ஒரு காரணத்தோட எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கின்றார். அந்த திட்டத்தை உங்க வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவார். நீங்க இப்படி பிளான் பண்ணலாம், அப்படி பிளான் பண்ணலாம், ஒரு பிளானும் ஒர்க் அவுட் ஆகாதுங்க பிரியமானவர்களே. ஆனா உங்க வழியை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நான் எப்படி வேலை செய்யறேன், கிரியை செய்கிறேன் அப்படின்றத நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி செய்யும் பொழுது அவர் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன்னு சொல்றாரு. அப்பனா அவர் உயரும் போது அவருக்குள்ளாக அமர்ந்திருக்கிற நாமும் உயர்ந்துதான் இருப்போம். நாம தாழ்ச்சி அடையவே இல்லை. தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்க நீ சும்மா இருந்து உட்கார்ந்து அமர்ந்திருந்து அலக்கழிக்கப்படாமல், நீரே தேவன், நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீர், நீர் எங்களுக்காக வழக்காடுவீர், நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர் என்கிறதை நாங்கள் உணர்ந்து கொள்ள இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.